chums, thanks for clicking onto this video. Plantsக்கு and last videoல காமிச்ச ஸ்ப்ரவுட்ஸ்க்கும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். டுடே லஞ்ச் மெனு முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் பீன்ஸ் பருப்புஸ்லி தான். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பட் ரெசிபி ஈஸி தான். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு சரவணபவன் சாம்பார்னா ஃபேவரட். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், பட் நோ ஆனியன் நோ கார்லிக். அதுதான் இதோட ட்விஸ்ட்டே. குக் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி லெமன் சைஸ் அளவுக்கு ஊற போட்டுக்கோங்க. அண்ட் தோரம் பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு ஊற போட்டுக்கோங்க சாம்பாருக்கு. அண்ட் தோரம் பருப்பு 1 கை அண்ட் கடலைப்பருப்பு 1/4 கை அளவுக்கு பீன்ஸ் பருப்புஸ்லிக்காக ஊற போட்டுக்கோங்க. ஒரு குட்டி டிப், ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த உடனே ஊற போடுறதெல்லாம் பண்ணிவிடுங்க. அண்ட் கட் பண்ணுறதெல்லாம் பிஃபோர் டே நைட்டே பண்ணி வச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் மிட்-டே ஸ்நாக்ஸ்க்காக பப்பாயா கட் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அம்மா குக் பண்ணிட்டனால லன்ச் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அடுத்து கொஞ்சம் பசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டனால பப்பாயா சாப்பிட்டுட்டே சாதம் ஊற போட்டுட்ருக்கேன். அண்ட் சாதம் குக் பண்ணுறப்போ தோரம் பருப்பு ஊற வச்சதோட 2 டொமேட்டோ சேர்த்து 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. சாதமோட பருப்பு குக்கர்லேயே பண்ணலாம்னு அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. பட் எனக்கு பண்ண வரல, ஸோ அவங்கக்கிட்டேயே ஹெல்ப் கேட்டு பண்ணிட்டேன். என்னமோ தெரியல, அன்றைக்கி குக் பண்ணுறப்போ 4 to 5 டைம்ஸ் எதுலையாச்சும் சுட்டுக்கிட்டே இருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த குக்கரில் தான். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குமான்னு தெரில. தோரம் பருப்பு குக்கரில் வைக்கிறச்சையே டர்மரிக் ஆட் பண்ணி வச்சுருங்க. நான் பொதுவாக வெஜிடபிள்ஸ் பெருசாக இருந்தால் சாப்பிடவே மாட்டேன். ஸோ இதுக்கு டைம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணவும் முடியாது. ஏன்னா நான் காலேஜுக்கு காலையில் சீக்கிரம் கிளம்பிடுவேன் 7:15க்குலாம். ஸோ அதான் அம்மா காட் திஸ் கட்டர். ஓரளவுக்கு பிக் சைஸில் கட் பண்ணி இருந்தால் ரொம்ப பொடியாகவே கட் பண்ணிடும். என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் கிச்சன் ஒர்க்கை குறைச்சிக்க இந்த மாதிரி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டால் தப்பில்லை. அடுத்து சாம்பாருக்கு தான் முருங்கைக்காய் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 ஃபிங்கர் அளவுக்கு நீளமாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கட் பண்ணுறப்போ தான் ஒரு நோஸ்டால்ஜிக் மூமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்கூலுக்கு பண்ணுறப்போ முருங்கைக்காவை கொடுத்துட்டா கடித்து சாப்பிட்ணும், இல்லை கை வச்சு சாப்பிட்ணும். ஆனால் எனக்கு அப்போ அது என்னவோ அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். லன்ச் பீரியடில் அதெல்லாம் பண்ணி சாப்பிட. ஸோ அம்மா அதை ஃபுல்லத்தையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்பூனில் வலிச்சு எடுத்து தனியாக வைப்பாங்க. சரி இப்போது பருப்புஸ்லிக்கு அந்த தோரம் பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ஊற வச்சதை மிக்சியில் சேர்த்துக்கோங்க. வித் 2 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம் அண்ட் சால்ட் தேவையான அளவுக்கு. அடுத்து ஒரு ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி தண்ணியை வெளில கொட்டாமல். அண்ட் இப்படிலாம் நடக்காமல் குக் பண்ணலாம் முடியாது. பட் நான் உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். பிகாஸ் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சன்லலாம் இருக்க முடியாதுன்னு. ஸோ இப்படி சாதம் வைக்கிறச்சையே பருப்பு குக்கரில் வைக்கிறதுலாம் எனக்கு புதுசு. ஸோ 3 விசில்லையே எடுத்துட்டேன். பார்த்தா 2மே வேகலை. ஸோ மறுபடியும் 2 விசில் வச்சு எக்ஸ்ட்ராவாக வெந்தக்கப்புறமேட்டு தான் நல்லா இருந்தது. இப்போது பீன்ஸ் நல்லா வெந்தக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு திரும்ப பறிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணி உதிரி ஆகிற வரைக்கும் ஸ்லோவில் வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பருப்பு வெந்து உதிரி வந்தக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணி 10 minutes சாட்டே பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பாத்திரம் யூஸ் பண்ண பிடிக்காது. பிகாஸ் நம்ம தானே அப்புறம் பாத்திரம் தேய்க்கணும். அதான் இந்த மாதிரி நிறையா பண்ணுவேன். சம்டைம்ஸ் அதனால் நல்லா முடிஞ்சிடும். பட் சம்டைம்ஸ் அடுத்து வர கிளிப்பில் நடக்கிற மாதிரி கை சுட்டுப்பேன். ஸோ லாஸ்ட்டில் ஐ டாப்ட் இட் வித் கொத்தமல்லி. இல்லைன்னா பண்ண வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போது சாம்பார். ஒரு வாணலில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு, சீரகம், கருவேப்பிலை திரும்ப அரிக்கோங்க. அண்ட் தண்ணி கொஞ்சமாக விட்டு முருங்கைக்காயை வேக வச்சுக்கோங்க.
அது நல்லா வெந்தக்கப்புறம் ஊற வச்சுருந்த புளி கரைசலை பொறுமையாக விட்டு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் நோட் சொல்ல போகிறேன். சாம்பார் தூளை அப்படியே போட்டால் திப்பி திப்பியாக நின்றுடும். ஸோ ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு அதோட கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புளியோட ரா ஸ்மெல் போனக்கப்புறம் இந்த சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் வித் பெருங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 400 ml கிட்ட வாட்டரை ஆட் பண்ணி நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அதே தான், இந்த சாம்பார் என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஏன்னா இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணணும், 10 minutes கொதிக்க விட்டுருணும். அந்த சமயத்தில் நம்மளோட எக்ஸ்ட்ரா வேலை, க்ளீனிங் வேலை எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வேக வச்சுருந்த பருப்பு அண்ட் டொமேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சாம்பாரோட ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரா ஸ்மெல் போனக்கப்புறம். ஸோ இது ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன துண்டு ஜாக்ரி, புளி போட்டனால வெல்லம் சேர்த்துண்டா அதோட டேஸ்ட் அதிகமாக தெரியுன்றதுனால சேர்த்துக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க. நல்லா கொதி வந்ததும் ஒரு ஸ்பூன் நிறைய நெய் எடுத்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சரவணபவன் ஸ்டைல் சாம்பார் ரெடி. ஸோ இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.